ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனல நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நான் நல்ல சோறு சாப்பிட்டு 10 நாள் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, இட் இஸ் 10 days since I ate good food. It is 10 days since I eat good food. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடுன்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா, யூ ஈட் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர். யூ ஈட் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர். ஸோ அடுத்து பார்க்கலாம். எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நீங்க சேலம் போனீங்கன்னு கேட்போம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. ஹவு லாங் அகோ டிட் யூ கோ டு சேலம்? ஹவு லாங் அகோ டிட் யூ கோ டு சேலம்? அடுத்தது, மூட்டையில் கட்டியிருக்கிற கைத்தை அவுத்து விட. ஸோ மூட்டையில கட்டி இருக்கிற அந்த கைத்தை அவுத்து விட. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, யூ அன்டை த ரோப் தட் டைஸ் இன் த லக்கேஜ். யூ அன்டை த ரோப் தட் டைஸ் இன் த லக்கேஜ். ஸோ இங்க அன்டைங்கிறது பாத்தீங்கன்னா கட்ட அவுக்குறது. அடுத்தது, மரத்துல கட்டி இருக்கிற அட்டை பிடிச்சிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. யூ பிரிங் த கோட் தட் டைஸ் இன் த ட்ரீ. யூ பிரிங் த கோட் தட் டைஸ் இன் த ட்ரீ. இதை வேற விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னாக்கா, யூ பிரிங் த டையிங் கோட் இன் த ட்ரீ. யூ பிரிங் த டையிங் கோட் இன் த ட்ரீ. பெட்டியை தலைகீழாவை. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லனாக்கா, கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன். கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன். எதுவும் மீதம் இல்ல. ஸோ எதுவும் மிச்சம் இல்லைங்கிறத எப்படி சொல்லலாம்னாக்கா, நத்திங் இஸ் லெஃப்ட். நத்திங் இஸ் லெஃப்ட். மலருக்கு பையன் பிறந்திருக்கான். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, மலர் ஹாஸ் கிவன் அ பர்த் டு பேபி பாய். மலர் ஹாஸ் கிவன் அ பர்த் டு பேபி பாய். சாப்பாடு செலவை நான் பாத்துக்கிறேன். அதாவது இது வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, ஐ பியர் த ஃபுட் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ். ஐ பியர் த ஃபுட் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ். ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க. இட் இஸ் லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல். இட் இஸ் லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல். நான் கோயிலுக்கு போயிட்டு வரப்பெல்லாம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துவேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, whenever I go to temple, I pour water to that tree. Whenever I go to temple, I pour water to that tree. 30 வருஷமா இங்க வசிக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, I live here for 30 years. I live here for 30 years. நான் இனிமேதான்ப்பா சாப்பிடணும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, ஐ ஹாவ் டு ஈட் இயர் ஆஃப்டர். ஐ ஹாவ் டு ஈட் இயர் ஆஃப்டர். அவர் அந்த அளவுக்கு நல்லவர். இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, he is such a nice person. He is such a nice person. யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க. ஸோ யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க. இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, those who like to come with me, please come. Those who like to come with me, please come. அப்பெல்லாம் 10 ரூபாங்கிறது 1000 ரூபாய்க்கு சமம். இதை எப்படி சொல்லலான்னு பாருங்க. Those days 10 rupees were equal to rupees 1000. Those days 10 rupees were equal to rupees 1000. ஸோ கடை 9 மணி வரை திறந்திருக்கும். இது எப்படி சொல்லலாம்னாக்கா, the shop opens till 9 o'clock. The shop opens till 9 o'clock. அந்த அறையில 10 பேர் வரையும் அமரலாம். ஸோ அந்த அறையில 10 பேர் வரைக்கும் உட்காரலாம். இது எப்படி சொல்லலாம்னாக்கா, up to 10 people can sit in the room. Up to 10 people can sit in the room. என் மீது குற்றம் சுமத்தாத. என்ன குத்தம் சொல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி சொல்லணும்னாக்கா, டோன்ட் அக்யூஸ் மீ. ஸோ குற்றங்கிறது பாத்தீங்கன்னா இங்க நம்ம அக்யூஸ்னு யூஸ் பண்ணும். இதுவே பாத்தீங்கன்னாக்க என்ன குறை சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம கரெக்டா இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா, டோன்ட் பிளேம் மீ. ஸோ டோன்ட் பிளேம் மீ. தரைய தேய்க்காத. ஸோ டோன்ட் ட்ரப் த ஃப்ளோ. தக்காளி அழுகிடுச்சு.
இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா the tomatoes are rotten. The tomatoes are rotten. ஸோ அடுத்ததா பால் கெட்டு போச்சு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா the milk went bad. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால இங்க நான் வந்துட்டு went bad நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க will go badன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. if you don't keep the milk in the fridge it will go bad. ஸோ பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா அது கெட்டு போயிடும். ஸோ இது நம்ம ஃபியூச்சர்ல சொல்றதுங்க. மழை பெய்கிறது. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ரைன் இஸ் கம்மிங்பாங்க. ஸோ அது அப்சர்வ்ட்லி பார்த்தீங்கன்னா கரெக்ட் கிடையாது. ஸோ கரெக்டா எப்படி சொல்லணும்னாக்கா இட்ஸ் ரைனிங். இட்ஸ் ரைனிங். அடுத்ததா உங்க துணியில டீ பிடிச்சிருக்கு. ஸோ உங்க துணியில நெருப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா யுவர் கிளாத் இஸ் ஆன் ஃபயர். யுவர் கிளாத் இஸ் ஆன் ஃபயர். அவர் மேல துர்நாட்டம் அடிக்குது. ஸோ இது ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா சம் கைண்ட் ஆஃப் பேட் ஸ்மெல் கம்மிங் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹீ ஸ்டிங்ஸ். ஹீ ஸ்டிங்ஸ். ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒர்க்கை நம்ம தலையில கட்டிட்டாருங்க. ஸோ உடனே பதிலுக்கு நம்ம எப்படி அவருக்கு ரிப்ளை கொடுப்போம்னாக்கா சொல்றது ஈஸி ஆனா செய்யறது கஷ்டம்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன். இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன். ஸோ என்னோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ என்னோட கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். உனக்கு வர வர திமிர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா யூ ஆர் க்ரோயிங் அரகண்ட். யூ ஆர் க்ரோயிங் அரகண்ட். பால் பொங்கிடுச்சு. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. த மில்க் பாயில்டு ஓவர். த மில்க் பாயில்டு ஓவர். அவர் என் காலை மெச்சிட்டாரு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. ஹி ட்ராம்பிள்ட் ஆன் மை ஃபுட். ஹி ட்ராம்பிள்ட் ஆன் மை ஃபுட். நாம இங்க ட்ராம்பிள்டுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஸ்டாம்ப்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹி ஸ்டாம்ப்டு ஆன் மை ஃபுட். தோசையை திருப்பி போடு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஃபிளிப் த தோசா. ஃபிளிப் த தோசா. ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா காலிங் பெல் அடிக்கிறாரு. பட் காலிங் பெல் ஒர்க் ஆகல. அப்ப நாம அவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? கதவை தட்டுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா நாக் ஆன் த டோர். நாக் ஆன் த டோர். மரத்துல ஏறு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா கிளைம்ப் அப் த ட்ரீ. கிளைம்ப் அப் த ட்ரீ. நான் வரிசையில நின்னேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ ஸ்டுட் இன் லைன். ஐ ஸ்டுட் இன் லைன். என் சட்டையே கசக்காதா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் ரிங்கிள் மை ஷர்ட். டோன்ட் ரிங்கிள் மை ஷர்ட். இதுவே என் சட்டை கசங்கிருச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா மை ஷர்ட் இஸ் ரிங்கிள்ட். மை ஷர்ட் இஸ் ரிங்கிள்ட். நான் அடிக்கடி என் நாயுடன் விளையாடி நேரத்தை கடக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ ஆஃப்டன் பாஸ் டைம் பிளேயிங் வித் மை டாக். ஐ ஆஃப்டன் பாஸ் டைம் பிளேயிங் வித் மை டாக். நீ கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ. ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ. தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததால் நேரத்தை கவனிக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா I was talking on the phone and didn't notice the time. I was talking on the phone and didn't notice the time. அடுத்ததா என்னுடைய தவறினால் தோசை கருகி போனது. என்னுடைய தவறினால் தோசை கருகி போனது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா இட்ஸ் மை ஃபால்ட் தட் த தோசா வாஸ் பர்ன்ட். இட்ஸ் மை ஃபால்ட் தட் த தோசா வாஸ் பர்ன்ட். இந்த ஊரின் ஒவ்வொரு அங்குலமும் எனக்கு தெரியும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா
I know every inch of the town. I know every inch of the town. அவன் அபாயத்தை அறிந்திருக்கவில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, he was not aware of the danger. He was not aware of the danger. நட்புக்கு தேவை பரஸ்பர நம்பிக்கை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, friendship requires mutual trust. Friendship requires mutual trust. அவள் பத்திரிகையை மேலோட்டமாக பார்த்தாள். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, she glanced through the magazine. She glanced through the magazine. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்ம கவனிக்காம நம்ம வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருப்போம். திரும்ப அதை வந்துட்டு சொல்லி ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, could you please repeat what you just said? Could you please repeat what you just said? இப்ப நம்ம வீட்டை மொட்டை மாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில குழந்தைங்க எட்டி பார்க்கும். அவங்கள வெளியே எட்டி பார்க்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, don't peep out. Don't peep out. எனக்கு எங்க அப்பா தான்ப்பா பேர் வச்சாரு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, my father is the one who named me. My father is the one who named me. அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைச்சேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I handed the document over to him. I handed the document over to him. பிஸ்கட் நமுத்து போச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, the biscuit has gone soft. The biscuit has gone soft. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா ஏன் இதை செஞ்சேன்னு கேட்கும் போது நம்ம ஒரு சில டைம் ஆமா நான் இதை வேணும்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I did it intentionally. I did it intentionally. நான் செய்ய சொன்ன வேலையை நீங்க முடிச்சிட்டீங்களா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, have you finished that work which I had asked you to do? Have you finished the work which I had asked you to do? எந்த பகுதிக்கு கூடுதல் விளக்கம் தேவை என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, let me know which area needs more explanation. Let me know which area needs more explanation. உங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, what are you planning to do after passing your exam? What are you planning to do after passing your exam? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, hope you will get succeeded in your life. Hope you will get succeeded in your life. விடுமுறைகள் எப்படி இருந்தன? உங்களுக்கு நல்ல நேரம் கிடைத்ததா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, how were the holidays? Did you have a nice time? How were the holidays? Did you have a nice time? உங்கள் விடுமுறையில் உங்கள் படிப்புக்கு சிறிது நேரம் கொடுத்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, I hope you gave some time to your studies during your vacation. I hope you gave some time to your studies during your vacation. இதை ஏன் நீங்கள் முன்பே என்னிடம் சொல்லவில்லை? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, why you have not told me this before? Why you have not told me this before? இதற்கு முன்பு நான் உங்களுக்கு உதவி செய்திருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I would have helped you before. I would have helped you before. வீட்டு பாடம் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்துவேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, if you have any difficulties regarding homework, ask me
and I will clarify your doubts. If you have any difficulties regarding homework, ask me and I will clarify your doubts. இப்போ மழை பெஞ்சா எங்க வீடு ஒழுக ஆரம்பிச்சிரும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, if it rains, water will leak into my house. If it rains, water will leak into my house. இப்போ ஒரு சில ஃபுட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாயில எச்சி ஊறுதுன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா மவுத் வாட்டரிங். மவுத் வாட்டரிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன சென்டென்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். யூ ஆர் குக்கிங் ஸ்மெல் மவுத் வாட்டரிங். யூ ஆர் குக்கிங் ஸ்மெல் மவுத் வாட்டரிங். அதாவது நீங்க சமைக்கும் போது வர ஸ்மெல்னால எனக்கு வாயில எச்சி ஊறுதுன்னு நாம சொல்லுவோம். மூக்க சிந்து. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ப்ளோ யுவர் நோஸ். ப்ளோ யுவர் நோஸ். எனக்கு மயக்கமா இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ ஃபீல் கிடி. ஐ ஃபீல் கிடி. இதுவே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா நீங்க ஐ ஃபீல் டிசின்னு யூஸ் பண்ணும். இங்க கிடிங்கிற வேர்டுக்கு பதிலா டிசி, அதாவது DIZZYங்கிற வேர்ட் நீங்க யூஸ் பண்ணணும். இதுவே எனக்கு தூக்க வர மாதிரி இருக்குன்னா அது எப்படி இங்கிலீஷ்ல நாம சொல்லலாம்னா ஐ ஃபீல் ட்ரௌசி. ஐ ஃபீல் ட்ரௌசி. எனக்கு உடல் நடுக்கம் ஏற்பட்டது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ காட் பாடி ஷிவரிங். ஐ காட் பாடி ஷிவரிங். ஒரு சிலருக்கு ஒரு சில நிகழ்வை பார்க்கும்போது அப்படியே உடம்பு சிலுத்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். நான் வாயடிச்சு போயிட்டேன். ஸோ ஒரு சில விஷயம் பார்க்கும்போது நான் வாயடிச்சு போயிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ வாஸ் டம்ப் ஃபவுண்டட். ஐ வாஸ் டம்ப் ஃபவுண்டட். உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ப்ரே யுவர் டெய்டி காட். ப்ரே யுவர் டெய்டி காட். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம வாயாடின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஷீ இஸ் டூ டாக்கட்டிவ். ஷீ இஸ் டூ டாக்கட்டிவ். எனக்கு கோபம் வராது. கோபம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கங்க. ஏன் நீங்க கூட சொல்லியிருப்பீங்க, நான் கூட சொல்லியிருப்பேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா I don't get angry, but if I get angry, I don't know what I will do. I don't get angry, but if I get angry, I don't know what I will do. நேத்து அவ ரொம்ப எரிச்சலானா. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா why was she so grumpy yesterday? Why was she so grumpy yesterday? அவன் பாடிக்கிட்டு இருந்தானா. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா வாஸ் ஹீ சிங்கிங். வாஸ் ஹீ சிங்கிங். வெளியே குளிரா இருக்கிறதா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா இஸ் இட் கோல்ட் அவுட் சைட். இஸ் இட் கோல்ட் அவுட் சைட். பனி வெள்ளையா இருக்குமா. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா இஸ் ஸ்னோ ஒயிட். இஸ் ஸ்னோ ஒயிட். நேத்து நீ சந்தோஷமா இருந்தியா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா were you happy yesterday? Were you happy yesterday? காஃபி ரொம்ப சூடா இருந்துச்சா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா was the coffee very hot? Was the coffee very hot? படம் நல்லா இருந்துச்சா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா was the film good? Was the film good? அவனுக்கு பிடிச்சிருக்கா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா does he like it? Does he like it? நீ அங்க போனியா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா did you go there? Did you go there?
இது நல்லா ருசியா இருக்கா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, டஸ் இட் டேஸ்ட் குட்? டஸ் இட் டேஸ்ட் குட்? அவள் குளிச்சாளா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, டிட் ஷி பாத்? டிட் ஷி பாத்? அங்க மழை பெய்யுமா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, டஸ் இட் ரைன் த? டஸ் இட் ரைன் த? நீ என்ன அழைச்சியா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, டிட் யூ கால் மீ? டிட் யூ கால் மீ? நீ அந்த மணி அடிச்சியா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, டிட் யூ ரிங் த பெல்? டிட் யூ ரிங் த பெல்? இதுல எது உங்களோட பேனா? உங்களுடைய பேனா எது இப்படின்னு கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, விச் இஸ் யுவர் பென்? விச் இஸ் யுவர் பென்? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? இல்ல உங்களுக்கு பிடிச்ச வண்ணம் எது? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? அவர் என்னதான் பணக்காரா இருந்தாலும் அவர் இன்னும் சந்தோஷமா இல்ல. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, although he was wealthy, he was still unhappy. Although he was wealthy, he was still unhappy. விலைகள் அதிகரிக்கும் போதெல்லாம் வாடிக்கையாளர்கள் குறைந்த தயாரிப்புகளை வாங்குகிறார்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, whenever prices goes up, customers buy less products. Whenever prices goes up, customers buy less products. உங்கள் காரை சர்வீஸுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், ஏனெனில் அது வித்தியாசமான சத்தங்களை உருவாக்க தொடங்குகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, you should take your car in for a service because it's starting to make weird noises. You should take your car in for a service because it's starting to make weird noises. அவர் நன்கு பயிற்சி பெற்றிருந்தாலும் அவர் இன்னும் நிறைய தவறுகளை செய்கிறார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, even though he is thoroughly trained, he still makes a lot of mistakes. நான் நாளை கடைக்கு திரும்பி வந்தால் இந்த கூப்பனை சேமிக்க வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I have to save this coupon in case I come back to the store tomorrow. I have to save this coupon in case I come back to the store tomorrow. நடிப்பு நல்லாதான் இருந்தாலும் எனக்கு இந்த படம் பிடிக்கல. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I really didn't like the movie even though the acting was good. I really didn't like the movie even though the acting was good. வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தை நீங்கள் காண முடியாவிட்டால் மந்தமான பக்கத்தை மெருகூட்டுங்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, if you can't see the bright side of life, polish the dull side. If you can't see the bright side of life, polish the dull side. நம்ம வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில குழந்தைங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள அப்படி உட்காராதன்னு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, don't sit cross-legged. Don't sit cross-legged. கீழே சமணமிட்டு உட்காருங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, sit cross-legged on the floor. Sit cross-legged on the floor. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சாஞ்சு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்கள வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா, கூன் போட்டு உட்காராத நிமிர்ந்து உட்காருன்னு சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் ஸ்லாச் சிட் அப்ரைட். டோன்ட் ஸ்லாச் சிட் அப்ரைட். கீழே குனி. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டக் டவுன். டக் டவுன். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா ஓடி வந்துட்டு மூச்சு வாங்க தண்ணீர் குடிப்பாங்க. அவங்கள நம்ம மூச்சு திணறும் போது தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்லுவோம். இதை எப்படி
இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் while you are gasping. தண்ணீர் குடிக்கும் போது பொறை ஏறிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ choked ஆன் வாட்டர். ஐ choked ஆன் வாட்டர். இதுவே நம்ம சாப்பிடும்போது பொறை ஏறிடுச்சுனாக்கா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ choked ஆன் ஃபுட். ஐ choked ஆன் ஃபுட். போனது போகட்டும், இனி நடக்க வேண்டியதை பாருங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா let bygones be bygones and move on to the more important things. Let bygones be bygones and move on to the more important things. இது தலைகீழா இருக்கு. இதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா இட்ஸ் அப்சைட் டவுன். இட்ஸ் அப்சைட் டவுன். உங்க கவலைய ஒதுக்கி வச்சுட்டு வேலையில கவனம் செலுத்துங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா லெட்ஸ் கீப் யுவர் ப்ராப்ளம்ஸ் aside and focus on the work. Let's keep your problems aside and focus on the work. நாம் நமது இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா we must work towards our goals. We must work towards our goals. தூங்கும்போது நாம வடக்கு நோக்கி தலைய வைத்து கொள்ளக்கூடாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா we should not rest our head towards the north while sleeping. We should not rest our head towards the north while sleeping. சந்தேகம் உறவுகளை அழிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா suspicion destroys relationships. Suspicion destroys relationships. அவன் எனக்கு பதிலாக சென்றான். He went in place of me. He went in place of me. அவனுக்கு கடல் என்றால் பயம். He is afraid of the sea. He is afraid of the sea. நான் அதை உன்னிடம் விட்டு விடுகிறேன். I will leave that to you. I will leave that to you. அவள் உன்னை வெறுக்கிற மாதிரி தெரிகிறது. It seems she hates you. It seems she hates you. அவள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டாள். She got engaged to him. She got engaged to him. அவர்கள் கிளம்ப இருக்கிறார்கள். They are about to leave. They are about to leave. நீ என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாய்? What do you plan to do? What do you plan to do? எங்களுடைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். He objected to our plan. He objected to our plan. அவன் ஒவ்வொருவருக்கும் அறிமுகமானவன். He is known to everyone. He is known to everyone. நீ வர வேண்டுமென விரும்புகிறேன். I just want you to come. I just want you to come. எனக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும். I want something to eat. I want something to eat. இது எங்கே இருக்கு என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. I can't find it anywhere. I can't find it anywhere. நீ கோபமாக இருப்பாய் என்று எண்ணினேன். I thought you'd be angry. I thought you'd be angry. உடனே வந்து என்னை பார்க்கவும். Come and see me right now. Come and see me right now. இதற்கு கட்டணம் இல்லை. It's free of charge. It's free of charge.
பந்தை என்னிடம் உருட்டி விடு. Roll the ball to me. Roll the ball to me. அவள் முட்டைகளை வேக வைத்தாள். She boiled the eggs. She boiled the eggs. போய் யாரென்று பார். Go and see who it is. Go and see who it is. அவன் வருவான் என எதிர்பார்க்கிறேன். I expect him to come. I expect him to come. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா don't speak like a know-it-all. Don't speak like a know-it-all. நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா you are bugging me. You are bugging me. இதுவே என்ன தொந்தரவு பண்ணாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா don't bug me. Don't bug me. நீ தாகமா இருப்ப. இந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை தணிச்சுக்கோ. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா you must be thirsty. Drink this water and quench your thirst. You must be thirsty. Drink this water and quench your thirst. இங்க quenchங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா தணிச்சுக்கோங்கிறத குறிக்கும். அவனிடம் எதுவும் சொல்லாத. அவன் ஒரு உளறுவாயன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா don't tell him anything. He is a blabbermouth. Don't tell him anything. He is a blabbermouth. அவன் ஒரு கஞ்சன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா he is a penny pincher. He is a penny pincher. அவர்களை பகைத்து கொள்ளாதே. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா don't antagonize them. Don't antagonize them. முணுமுணுக்காத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா don't murmur. Don't murmur. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா there is no sin to risk. There is no sin to risk. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். A guilty conscience needs no accuser. A guilty conscience needs no accuser. இங்க கான்சியன்ஸ்ங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் மனசாட்சி. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டானா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா will not be who has waited till the food is cooked, also wait till it cools. Will not be who has waited till the food is cooked, also wait till it cools. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவுமா. இதுல ஏட்டு சுரக்காய்ங்கிறதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னாக்கா அதாவது அந்த சுரக்காங்கிற வேர்டை வச்சு நம்மளால சமைக்க முடியுமா அதுதாங்க இங்க மீன் பண்ணுது. ஸோ இதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா will the word pumpkin serve for a meal? Will the word pumpkin serve for a meal? சூடு கண்ட பூனை அடுப்பாங்கரையில் சேராது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா the cat that has got fire burns will never go near the kitchen. The cat that has got fire burns will never go near the kitchen. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அலைகிறதாம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா it's like wolf cried when the sheep got drenched in rain. It's like wolf cried when the sheep got drenched in rain. இங்க ட்ரென்ச்டுங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் நனைகிறது. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா lust for 30 days and desire for 60 days. Lust for 30 days, desire for 60 days. தொண்டையில மீன் முள் மாட்டிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா a fish bone stuck in my throat. A fish bone stuck in my throat.
நாள் ஒன்றுக்கு ஒரு ஆப்பிள் உண்டால் மருத்துவரை தவிர்க்கலாம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, an apple a day keeps the doctor away. An apple a day keeps the doctor away. அவர் என்னை பார்த்தால் எப்போதும் சிரிப்பார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, he always smiles when he sees me. He always smiles when he sees me. எந்த தாயும் தன் குழந்தைகளை பட்டினி கிடக்க விடுவதில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, no mother lets her children starve. No mother lets her children starve. இங்க ஸ்டாருக்கான தமிழ் அர்த்தம் பட்னியிடு. அன்னை தெரசா முழு மனதுடன் மக்களுக்கு சேவை செய்தார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, மதர் தெரசா served the people wholeheartedly. அவன் இங்கு வந்து ஒரு மாதம் கடந்து விட்டது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, a month has passed since he came here. A month has passed since he came here. நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, things I wished for didn't happen. Things I wished for didn't happen. எனக்கு அவர் மீது பொறாமை இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I'm not jealous of him. I'm not jealous of him. இங்க jealousங்கிற அந்த வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் பொறாமை. நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I didn't get anything I asked for. I didn't get anything I asked for. அவனை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலும் அவன் நல்லவனா இருக்கான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, as far as he is concerned, he is very good in all the ways. As far as he is concerned, he is very good in all the ways. நான் இனிமே சீக்கிரம் எழுந்திருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I will wake up early from now on. I will wake up early from now on. நான் இங்க இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, as long as I am here, you need not worry about anything. As long as I am here, you need not worry about anything. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.